கண்ணழகி பெண்ணே, உன்னை நான் கடத்த வந்திருக்கின்றேன். கைப்பிடித்தால் வந்துடுவாயா, அல்லது கத்தியை காட்டினால்தான் வருவாயா என்று கண்ணழகி மாதவியை கடத்தியவன் நான். இது எங்கள் சட்டம் எனும் திரைப்படத்தில் மினு சக்கரவர்த்தி, ஜெய்சங்கர் ஐயா அவர்களோடு சண்டை செய்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஸ்டண்ட் நடிகரான நான் என் உடல் மொழியை வைத்து ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியே உடல் நலத்துக்கு சிறந்தது என்று ஆராய்ந்து யான் பெற்ற இன்பம் ஐயகம் பெற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். தோழர்களே, என்னுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்னா, மாதவியை கடத்தும்படி சினிமாவில் நடித்திருக்கின்றேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். அப்படி சொன்னால்தான், உண்மையை சொன்னால்தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லி தான் அதெல்லாம் சொல்கிறேன். என்னுடைய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். இப்போது திருமணத்தில் கைகோர்த்து விடுகிறார்கள். திருமணத்தில் கைகோர்த்து அரசாணை சுற்றி சொல்கிறார்கள். அந்த அரசாணை சுற்றுவது எதனால்னா, பெண்ணின் இடது கை, ஆணின் வலது கை. அதனுடைய சூட்சுமம் தமிழில் சொன்னால் சரியான மகத்துவம் சித்தாந்தம் அதில் உள்ளது. அதாவது மனைவி இடது கை மேலேயும் கணவன் வலது கை கீழேயும் வைத்து ஒருத்தரை பார்த்து படித்து ரசிக்க வேண்டும். கணவன் வலது கை கீழ் படிய வைத்து மூளைக்கு போகும் இரத்தத்தை தடுத்து கை கொடுத்து படுக்க வேண்டும். மனைவி இடது கையை கீழ் வைத்து படுத்து மூளைக்கு ரத்தம் போவதை தடுத்து தூங்க வேண்டும். இருவரும் ஒருவரை பார்த்தபடி உறங்குவது. அதன் பிறகு சரசாட்டம் என்பது அடுத்த வாரிசு உருவாக்கும் இரவு வேலையை பார்ப்பதற்கு ஆணின் சக்தி உடனே வீணாகாமல் இருப்பதற்காகத்தான் அந்த மாதிரியான யோசனையை சித்தர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள். தமிழர் கண்டுபிடித்ததை யாரோ வேறு மொழிக்காரர் கண்டுபிடித்தது போல் சுக்லாம்பதாம் சசிவதாம் கம் கிம் கிம் கம் கிம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மந்திரத்தை ஏமாந்து கேட்டு செய்யாமல் தமிழன் கண்டுபிடித்தது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அதை மடைமாற்றி ஏமாற்றி ஏதோ வேற்றுமொழியில் சொன்னால் தான் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஏமாற்றி தமிழர்களை முட்டாள்களாக்கிவிட்டார்கள். இனியாவது அந்த கை கோர்ப்பது எதற்கு என்று தெரிந்து கொண்டு மனைவியானவள் இடது கையை கீழ் வைத்தும் கணவனானவன் வலது கையை கீழ் வைத்தும் தலைக்கு தலகாணை மாதிரி கையை வைத்து கொண்டு படுத்து உறங்கிவிட்டு பின் கடைசி தானத்தில்
இருவரும் உரசலாடும்போது ஆணுடைய வீரியமாகவே இருப்பதற்காக அந்த மாதிரியுடைய ஒரு செயல்தான். இந்த கை எப்பயுமே பிரியக்கூடாது என்று சொல்வது அதுதான். தூங்கும்போது இந்த மாதிரி கை வச்சு தூங்கினால்தான் ஆண்களுக்கு வீரியமாக இருக்கும், ஆண் குழந்தை பிறக்கும் என்பது உண்மை. பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.